அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஜோஷ்வா சேதுராமன் இயக்கத்தில் ஹரிகிருஷ்ணாவின் லிஜோ மோல், லாஸ்லியா மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் ஜென்டில்மேன். கதை: சென்னையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் புதிதாக கல்யாணம் செய்து கொண்ட ஹரிகிருஷ்ணன், லிஜோமோல் ஜோஸ் நன்றாக வாழ்ந்து வருகிறார்கள். தன் மீது கணவர் அளவுக்கு அதிகமான பாசத்தோடு இருக்கிறார் என்று நினைத்து வாழும் லிஜோமோலுக்கு தன் கணவன் தப்பானவன் என கணவரின் செல்போன் மூலம் அவர் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதை தெரிந்து கொள்கிறார். இதனால் கடும் கோபமடையும் லிஜோமோல் கணவரை கொலை செய்து விடுகிறார். இரத்த வெள்ளத்தில் கணவர் இறந்ததை பார்த்து சற்றும் கலங்காமல் கணவர் உடலை குளிர்சாதன பெட்டியில் மறைத்து வைத்துவிட்டு சாதாரணமாக தனது வேலையை பார்க்க தொடங்குகிறார். இந்த சூழ்நிலையில் ஹரிகிருஷ்ணன் காணவில்லை என்று அவரது காதலி லாஸ்லியா போலீசில் அளித்த புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கும் போலீசார் ஹரிகிருஷ்ணனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை கண்டுபிடித்தார்களா, கணவரை கொலை செய்துவிட்டு சகஜமாக உலாவரும் லிஜோமோல் ஜோஸ் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பித்தாரா இல்லையா என்பது சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பதே ஜென்டில்மேன் படத்தின் கதை. கதையின் நாயகியாக நடித்திருக்கும் லிஜோமோல் ஜோஸ் தன் கணவர் செய்த தவறை அறிந்து சாதாரண பெண் போல் கலங்கினாலும் அடுத்த கணமே சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை செய்து பார்வையாளர்களை பதற வைத்து விடுகிறார். கணவரை கொலை செய்துவிட்டு எந்தவிதமான பதட்டத்தையும் வெளிக்காட்டாமல் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து செல்வது படம் பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அதை தனது நடிப்பு மூலம் மிக சாதாரணமாக கையாண்டு கைத்தட்டல் பெறுகிறார். நாயகனாக நடித்திருக்கும் ஹரிகிருஷ்ணன் கடவுள் பக்தி நெற்றியில் பட்டை என்று நல்ல பிள்ளையாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் அட ஆவி என்று சொல்லும் அளவுக்கு சேட்டை மன்னனாக வலம் வந்திருக்கிறார். குறைவான காட்சிகள் என்றாலும் திரைக்கதையோட்டத்தில் நிறைவாக செய்திருக்கிறார். மற்றொரு நாயகியாக நடித்திருக்கும் லாஸ்லியாவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். லிஜோமோல் ஜோஸின் தங்கையாக நடித்திருக்கும் தாரணி, போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் ராஜீவ்காந்தி, போலீஸ் இணை ஆணையராக நடித்திருக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் சுதேஷ், போலீஸ் கான்ஸ்டபிளாக நடித்திருக்கும் வைரபாலன் என படத்தில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் ராஜீவ்காந்தி தனது சொந்த ஊர் பாசத்தை வெளிப்படுத்தும் காட்சிகள் அனைத்தும் சிரிப்பு சரவெடியாக வெடிக்கிறது. இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தாவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கிறது. காத்தவராயனின் ஒளிப்பதிவு படத்தின் பெரிய பலம். இளையராஜா சேகரின் படத்தொகுப்பு அருமை. பெண்கள் எந்த நிலைக்கு சென்றாலும் அவர்களை ஆண்கள் தங்களுக்கு கீழேதான் வைத்திருக்கிறார்கள் உள்ளிட்ட வசனங்கள் மூலம் பெண்ணியம் பேசினாலும் அதை கிரைம் சஸ்பென்ஸ் ஜானரோடு சேர்த்து கமர்ஷியலாக சொல்லியிருக்கும் இயக்குனர் ஜோஷ்வா சேதுராமன் தான் சொல்ல வந்ததை ஜனரஞ்சகமாக சொல்லி ரசிக்க வைத்தாலும் அவரது பெண் கதாபாத்திரங்கள் போடும் திட்டம் சினிமாத்தனமாகவும் நம்பும்படியாகவும் இல்லாதது படத்தின் பலத்தை சற்று பலவீனப்படுத்தும் வகையில் இருக்கிறது. பார்க்கலாம். அனைவரும் அச்சாரம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.